டெக் அகாடமி பார்ட் 2 பகுதியில் பார்ப்போம். இடமானத்தில் எண் வளையங்கள் நாங்கள் படிக்க போகிறோம். உதாரணத்துக்கு எண் வளையங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய நம்பர் சொல்லிக்கிறான். இது உங்களுக்கு ரீட் பண்ணாலும் இந்த நம்பரை இலகுவாக முடியாது. இது இலகுவாக பண்ண முடியாது. அதுக்கு இப்படி இங்கே ஒரு நம்பர் பார்க்கலாம். இது இலகுவாக உங்களுக்கு வாசிக்கலுமா இல்லாது. இந்த வாசிக்கும் முறைகள் இலகுவாக்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் எண் வளையங்கள் படிக்கிறோம். எண்களை வளையங்களாக பிரிக்கிற நேரம் இலகுவாக எங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி போகிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இலக்கங்கள் 3 வளையங்களாக நாங்கள் பிரிக்க வேணும். ஒரு இலக்கத்தை தந்தால் உதாரணத்துக்கு புத்தகத்துக்கு போகலாம். அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம், அடுத்ததாக பில்லியன் வளையம் டிகிரி. இப்படி 3 பகுதிகளாக ஏதாவது ஒரு நம்பரை தந்து நாங்கள் பிரித்து கொள்ளணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு சிறிய ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். மூன்று வளையங்களாக பிரிக்கணும். 1 2 3, இங்கால 1 2 3. ஓகே, அடுத்ததாக மற்ற பேலன்ஸ் நம்பர்ஸ். முதல்ல வர இந்த 3 வளையங்களுக்கு சொல்கிறேன் அலகு வளையம். ஓகே, இந்த அலகு வளையத்தில் 1 10 100கள் வரைக்கும் நம்பர் எழுதலாம். 100கள் வரைக்கும் இடப்பெருமானம் இடப்படும். இது அலகு வளையம். அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக வரப்போகிறது 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம். அடுத்ததாக 1000 வளையம். இந்த 3ம் 1000 வளையம். ஓகே, இது மில்லியன் வளையம். அதுக்கு அடுத்ததாக வர நம்பர்ஸ் பில்லியன் வளையம். இப்போ இதை பிரித்து காட்டுறதுக்காக நியம வடிவில் எழுத சொன்னால் 3 பின்னாடி இருந்து எழுதி கொண்டு போகலாம். ஓகே, 459. அடுத்ததாக 8 1 3 4 5. கொஞ்சம் இடைவெளி விட்டு, இந்த அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதலாம். இதுக்கு சொல்கிறது நியம வடிவம். இந்த நியம வடிவத்துக்கு இடைவெளிகளுக்கு பதிலாக காட்புள்ளியும் இடையிலும் சின்ன சின்ன கமாஸ் போடவும் இயலும். ஓகே, இப்போ இலகுவாக உங்களுக்கு ரீட் பண்ணலாம். 456. இது அலகு வளையம் தானே? சாரி, இது 1000. இது அலகு வளையம். இது 1000 வளையம். இதுக்குள்ளுக்கு வரதில் 1000. இது 1000 வளையங்கள் எப்படி வாசிக்கிறது? 81,003 அல்லது 813,1000. இது மில்லியன் தானே? அப்போ 45 மில்லியன். இலகுவாக வாசிக்கும் 45 மில்லியன் 813,456. அடுத்ததாக இன்னொரு நம்பர்ஸ் பார்க்கலாம். மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். முதல்ல 3 பிரித்து கொள்ளலாம். 7 8 6 1, அங்கால 7 8 3 5 6 4. இந்த 3ம் அலகு வளையம். இது 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம். அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம். இப்போ எப்படி வாசிக்கலாம்? பில்லியன் வளையத்தில் 7 பில்லியன், மில்லியனில் 3 நம்பர் இருக்குது. 861 மில்லியன், 783,000, 564. தட்ஸ் ஆல். ஈஸியாக உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இது ஈஸியாக ரீட் பண்ணிக்கொள்ளணுன்றதுக்காகத்தான் இந்த அலகு வளையம்ன்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறோம். ஓகே.
இப்போ புத்தகத்துக்கு போகலாம். இப்போ பாருங்க 675 பில்லியன், 278 மில்லியன், 285,000, 676. இதுதான் இதில் இலகுவான முறையில் ஒரு எண்ண இடப்பெருமானம் எண் ஒன்றின் ஒன்றுகள் இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு 3 இலக்க எண்களை கொண்ட கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதும் முறைக்கு தான் நியம முறை என்று சொல்கிறேன். இதுதான் நியமம். இது சாதாரண வடிவம். நியம வடிவம் கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதணும், என்று காட்புள்ளி வைத்து எழுதணும். ஓகே, இப்போ வந்து சொற்கள் எழுதுறது இருக்குது. அலகு வளையத்தில் 3 நம்பர் இருக்குது. அலகு வளையம் 276, 276. முதல்ல இருக்கிறது 1000, 63,000, 63,276. இலகுவா ரீட் பண்ணலாம் பாருங்க. இது வந்து 1000 வளையம் 654,378. இது மில்லியன் வளையம், 1000 வளையம், அலகு வளையம். 2 மில்லியன், 1000 மில்ல 375. 43 மில்லியன், அடுத்து 1000. இங்கே 204 மில்லியன் 7,800. ஓகே, ஈஸியாக உங்களுக்கு ரீட் பண்ணலாம். பெரிய நம்பர்ஸ் வரும்போது இந்த மாதிரி 3 பிரிக்கும்போது 100,000க்கு நாங்கள் நார்மல் எங்களோட டே டு டே லைஃப்பில் நாங்கள் சொல்லுவோம் லட்சம், 1 லட்சம். மில்லியனுக்கு 10 லட்சம்னு சொல்லுவோம், பொதுவாக சொல்கிறது. 10 மில்லியனுக்கு 1 கோடி, 100 மில்லியனுக்கு 10 கோடின்னு சொல்லலாம். ஓகே, இது 100,000க்கு 1 லட்சம், மில்லியனுக்கு வந்து 10 லட்சம், 10 லட்சம் 100, 1 லட்சம், 10 லட்சம், 10 மில்லியனுக்கு சொல்கிறது வந்து 1 கோடி, 100 மில்லியனுக்கு சொல்கிறது 10 கோடி. ஓகே, இப்போ கீழுள்ள அட்டவணையை ரீட் பண்ணி கொண்டு போகலாம். இது அலகு, இது 1000 வளையம் 63,465. இது 71,005, 125,368, 300,300. இது அலகு 1000 மில்லியன் பில்லியன் வளையம் 2 பில்லியன் 178 மில்லியன் 525,348. இது பிறகு 3 மில்லியன், இங்கே எழுதுவோம் 3 மில்லியன். ஓகே, கலர்ஸ் மாற்றும். 3 மில்லியன் எழுதியாச்சு. இடைவெளி விடவும், இல்லாட்டி கமா போடலாம். 800,200, 800, 1000, 1000 அலகு வளையத்தில் 200 வந்துருக்கு. ஓகே, 7 பில்லியன், பில்லியன் 7. அடுத்து மில்லியன் வளையம் 250 மில்லியன், 250 மில்லியன். 1000 எதுவுமே இல்லை, அடுத்து 20. 1000 எதுவும் இல்லை, அடுத்ததாக 20. 3 எண்களாக தான் எழுத வேணும். அடுத்தது 8 பில்லியன். 8 பில்லியன் என்றால் எப்படி வரும்? 8 பில்லியன் எழுத முன்னாடி அதுக்கு இடத்தை எடுத்துக்கொள்வோம். வளையங்கள் 1 வளையம், 2 வளையம், 3 வளையம், 4 வளையம். இது அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம். 8 பில்லியன், பில்லியனில் 8 இருக்குது. மில்லியனில் 3 நம்பர்ஸ் வரணும். வந்து இருக்குதா? இல்லை, தர இல்லை. 1000ல் 3 இலக்கம் வரணும். அலகு வளையத்தில் 3 இலக்கங்கள் வரணும். 3 ஒன்றும் இல்லை, அதனால் எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கொண்டு போகலாம். ஆன்சர் இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்ததாக பயிற்சிகளுக்கு போகலாம். நியம வடிவில் தருக. இவ்வெண்களை நியம வடிவில் 3 பிரிக்கணும். 3 இதை 3 பிரித்தா 7, 2, 350, 72,350. கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதணும். 55, 0, 0, 0. இது 3 பிரிக்கணும். இங்கே 3, 7, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2. 27, 201, 125. ஓகே, இங்கே 3 பிரித்து 1, 2, 3, 279. அங்கால 1, 0, 0, 300. இதை 3 பிரித்து 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. 299, 0, 0, 0, 0, 0, 1. வளையங்களாக வேறுபடுத்தி எண்களை சொற்களில் எழுதுக.
எண்களை சொற்களில் எழுதுக. பில்லியன் 10 பில்லியன் 40 மில்லியன் 500 1000 500 அவ்வளவுதான். இங்கே 0ன்றதில் ஒன்றும் வராது. இங்கே 4 மில்லியன் 750 4 பில்லியன் 750 மில்லியன் 50000. 1 பில்லியன் 10 மில்லியன் 100 500 75 பில்லியன் 4 மில்லியன் 350 ஓகே. தரப்பட்ட நியம எண்களின் நியம முறையில் எழுதி வளையங்களாக வேறுபடுத்தி அட்டவணையில் எழுதுக. இது செய்து கொள்ளலாம். எண் முதலாவது எண் பில்லியனில் இல்லை, பின்னாடி போகும். 3 7 3 5 அலகு வளையம் இருக்குது. 7 3 5 அடுத்ததாக 76 சொற்கள் 76,735. அடுத்த நம்பர் 3 3 பிரித்தா இங்கே 3 வெட்டிப்படும். 6 5 7 6 5 7 8 6 4 முதல் எழுதி கொள்வோம். இங்கே 3 இங்கே 3 8 12 7 6 9 7 6 9 இங்கே 2 இதை பிரித்தா 619 767 867 இங்கே 47. ஓகே. அடுத்ததாக இந்த 3 561 561 156 அடுத்த 763 இங்கே 3 3 3 256 971 746 6. அடுத்ததாக 5 15 515 164. அடுத்ததாக 523 523 2 7 6 இப்போ பார்க்கலாம். 76,735. ஓகே. 864,657. ஓகே. இங்கே மில்லியன். அப்போ 2 மில்லியன் 769,812. அடுத்து 47 மில்லியன் 867,619. இங்கே 763 மில்லியன் 156,561. 6 பில்லியன் 746 மில்லியன் 971,256. அடுத்தாக 276 பில்லியன் 523 மில்லியன் 164,515. ஓகே. இப்போ எல்லாம் விளங்கியிருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் நியம வடிவில் எழுதி அதன் எண்களின் பெயர்களை எழுதுக. சொற்கள் தரப்பட்ட எண்களை நியம வடிவில் எழுதுக. நியம வடிவில் எழுதுறதுக்கு 3 3 பிரிக்கலாம். இது அலகு 1000 மில்லியன் பில்லியன் 50 பில்லியன் 800 மில்லியன் 435,000. இங்கே பார்க்கலாம். 3 3 பிரிச்சா 43 பில்லியன் 50 மில்லியன் 800,500. 585 மில்லியன் 430. 272 மில்லியன் 23. 299 மில்லியன் 3. 30 மில்லியன்
1283. 553 மில்லியன், வேறு எல்லாம் பூஜ்ஜியம். அடுத்தது இங்கே 100 பில்லியன், 200 மில்லியன், 30,000. ஓகே, கீழே தரப்பட்ட எண்களை நியம வடிவில் எழுதுக. 405,000, 405,000. அலகு வலயம் 1000. 325,500. 500 அலகு வலயம். அடுத்து 325,000. 1000 அலகு வலயம். 4,800,000. 4,800,000. இங்கே 3 800, இங்கே 1000. அலகில் எதுவும் தர இல்லை. 18 மில்லியன். இங்கே 3 நம்பர்ஸ் வரும், இங்கே 3 நம்பர் பார்க்கலாம். இதுண்டு 18 மில்லியன் 24,050. 24,000. 24 தானே, இங்கே எதுவும் வராது. அடுத்ததாக 50, 0, 50. 6 பில்லியன் 60 மில்லியன். 6 மில்லியன் 60 பில்லியன். 60 பில்லியன் தானே, 3 அங்கால 3 3 எல்லாம் பிளாங்காக வரும். ஓகே, அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். இந்த இலக்கத்தை வந்து இந்த நியம வடிவிலும் சொற்களிலும் எழுதிக்கா. நியம வடிவில் எப்படி எழுதலாம்? 3 நம்பர்களை பிரிக்கணும். அலகு 1000 மில்லியன். 149 மில்லியன் 597,870. ஓகே, அடுத்ததாக பார்க்கலாம். வியாபாரியின் பணத்தை வங்கியிலிட்ட அவ்வைப்பில் பணத்தில் உள்ள சொற்கள். இந்த நம்பரை சொற்கள் எழுதுங்க. 500, 6,500. இது 15 மில்லியன் 6,500. ஓகே, இப்போ இடப்பெருமானத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த இலக்கங்களை பிரித்து எழுத சொல்லி உதாரணம் தந்திக்கிறாங்க. 24 எப்படி எழுதலாம்? 20, 10 2, 20. அடுத்து 4 ஒன்றுகளில் 4, 24. இந்த மாதிரி எழுத வேணும். ஸோ அது எப்படி எழுதலாம்? 24 ஈக்குவல் 20 10 2 முறை 10 கூட்டல் 4 ஒன்றில் 4. சரியா? அடுத்ததாக ரெண்டாவது 40. 40க்கு வந்து 4 10கள், ஒன்றுகளில் எதுவும் இல்லை, 0. 546க்கு 5 100 தடவை 100களில் 5. அடுத்து 10களில் 4, ஒன்றுகளில் 6. ஆயிரங்களில் 7, 100ல் 1, 10களில் 6, மூன்றுகளில் 1, ஒன்றுகளில் 3. ஆயிரத்தில் 1, ஆயிரத்தில் 2, 2000. 100களில் 6, 600. 10களில் 5, 50. ஒன்றுகளில் 1. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
இந்த அட்டவணை பூர்த்தி செய்ய வேணும். இடப்பெருமானம் என்ன கிடையாது? இடப்பெருமானம் 3 இடம், இடப்பெருமானம் 1 10 100 நூறுகள். குறிக்கும் பெருமானம் 3 தர 100 300. 9 இடப்பெருமானம் 1 10 10கள் 90. 2 இடப்பெருமானம் 1 10 100 1000 10000 100000. இரண்டு இடம் 2 லட்சம் 200 ஆயிரங்கள். ஓகே. 8 இடம் 1 10 100 1000 10000 10,000 80,000கள். 4 1 10 100 1000 10000 100,000 மில்லியன். பெருமானம் வந்து இதில் மில்லியன் 4 மில்லியன். ஓகே. அடுத்ததாக இது பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண் எழுத வேண்டாம், பெரிய எண்கள் நம்பர்லேருந்து போகலாம். 8 6 3 5 1. 3 குறிக்கும் பெருமானம் என்னது? 1 10 100 நூறுகளிடம் 300. மிகச்சிறிய எண் வந்து 1 3 5 6 8. மிகச்சிறிய எண் 3 குறிக்கும் 1 10 10கள் 30. இங்கே 30 இங்கு 300ஆக மாறும். ஓகே. அடுத்ததாக எண்களை நியம வடிவில் எழுதி அவற்றை வாசிக்குக. நியம வடிவிலிருந்து 3 3ஆக பிரித்து இதை வாசிக்க வேணும். 3 3ஆக பிரிக்கலாம். 450,050 37,504,537 14,021,000 212,345,699 2,30,40,400,050 8,432,109,640. ஓகே. அதே போல் தான் மற்ற கொஷின்ஸும் அதே மாதிரி இருக்கும். நீண்ட நேரம் உங்களுக்கு லிசன் பண்ண முடியாததால் இந்த பாடத்தை இதோடு நிறுத்துகிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ சில்ட்ரன்.